காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31 அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதிலே மறைவிடத்தில் கிரியை செய்யும் கர்த்தர், மறைவிடத்தில் கிரியை செய்யும் கர்த்தர் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். என் அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனை குறித்து நாம் அறிந்து கொண்டது கடுகளவுதான். இன்னும் அவரை குறித்து அறியாமல் இருக்கிற பல காரியங்கள் உண்டு. அவர் சில காரியங்களை சொல்லிவிட்டு செய்வார், சில காரியங்களை சொல்லாமல் செய்வார், சில காரியங்களை முன்கூட்டியே செய்வார், சில காரியங்களை அவர் காலதாமதமாக செய்வார், சில காரியங்களை வெளியரங்கமாக செய்வார், சில காரியங்களை மறைவிடத்தில் செய்கிற தேவனாய், மறைமுகமாக கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் எந்த இடத்துல ஸ்தோத்திரம் பொறுமையை இழக்கிறோம் என்று சொன்னால், எந்த இடத்தில் அவசரப்படுகிறோம் என்று சொன்னால், தேவன் வெளியரங்கமாக அவர் அற்புதங்களை நன்மைகளை செய்யும் பொழுது, கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் தேவன் மறைமுகமாக கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது, செயல்படுகிற பொழுது, ஒருவேளை தேவன் ஜெபத்தை கேட்காமல் இருக்கிறாரோ, என் கண்ணீரை துடைக்கவில்லை, என் ஜெபத்தை கேட்கவில்லை, ஆண்டவர் ஏன் இவ்வளவு அமைதியாய் மௌனமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறோம். அன்பானவர்களே, எப்போ ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோமோ அப்போதான் ஆண்டவர் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எப்போ ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோமோ அப்போதான் ஆண்டவர் மிக துரிதமாக செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் பல காரியங்களை படித்து பார்க்கும் பொழுது அவர் மறைவிடத்தில் பல காரியங்களை அவர் செய்திருக்கிறார். வெளியரங்கமாக அல்ல, ஸ்தோத்திரம், மறைமுகமாக மறைவிடத்தில் சில காரியங்களை அவர் செய்திருக்கிறார். முதலாவதாக அவர் மறைவிடத்தில் எச்சரிக்கும் கர்த்தர். மறைவிடத்தில் எச்சரிக்கும் கர்த்தர். தேவ மனிதனாகி யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி விட்டு ஸ்தோத்திரம் தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். அங்கு போய் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து ஸ்தோத்திரம் 2 பிள்ளைகளை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு திரளான ஆஸ்திகளோடு சில நன்மைகளோடு 2 பரிவாரங்களோடு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு யாக்கோபு திரும்புகிறார். ஆனால் ஸ்தோத்திரம் 20 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புகிற பொழுது தன்னுடைய இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த லாபானுக்கு போகும் பொழுது, நான் என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லி யாக்கோபு சொல்லாமலேயே புறப்பட்டு வந்துட்டார். அப்ப லாபான் வீட்டுக்கு வரும்போது யாக்கோபு அங்கு இல்லை, லாபானுடைய பிள்ளைகள் அங்கு இல்லை, பேரன் பேத்திகள் அங்கு இல்லை, ஆடுகள் ஒட்டகங்கள் மிருக ஜீவன்கள் அங்கு இல்லை. வந்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் அந்த களஞ்சியங்களே வெறுமையா இருக்கிறது. அப்ப லாபானுக்கு ஒரு கோபம். 20 அனாதியாய் வந்தவனே, தனித்து வந்தவனே, நான் தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து வஸ்திரங்களை கொடுத்து பிள்ளைகளை கட்டி கொடுத்து இந்த அளவுக்கு அவனுக்கு வளர்ச்சிக்கு நான் காரணமா இருந்தேன். ஆனா போகும்போது ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லிட்டு போகலையே, அதனால அவன் உயிரோடு விடக்கூடாது, அவனை கொல்லாமல் நான் விடமாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் ஆட்களையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபை கொல்லுவதற்காக ஸ்தோத்திரம் பயணம் செய்து யாக்கோபை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். இப்போ ஒரு இரவு வந்துருச்சு. அந்த இரவுல யாக்கோபு ஒரு இடத்துல பாளையம் போட்டு இருக்கிறார், லாபான் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார். இப்போ லாபானுடைய சிந்தை முழுவதும் லாபானுடைய எண்ணம் எல்லாம் யாக்கோபை கொல்ல வேண்டும், யாக்கோபை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்குள் பயங்கரமான கோபம், அவருக்குள்ள எரிச்சல் அவருக்குள்ள அதிகமா இருந்தது. ஆனால் அன்றைக்கு ராத்திரி ஒரு பக்கம் யாக்கோபு போராடி கொண்டிருக்கிறார் ஜெபத்துல, இந்த இடத்துல லாபான் வேற கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருக்கிறார். ஆனா அன்றைக்கு ராத்திரி யாக்கோபுக்கு ஒரு காரியம் தெரியாது. யாக்கோபுக்கு தெரியாமலேயே
அன்றைக்கு இரவு கர்த்தர் லாபானை சந்தித்தார். லாபானை சந்தித்து, நீ யாக்கோபிடத்தில் நன்மையை அன்றி தீமையை பேச வேண்டாம், என் மகனாகி யாக்கோபுக்கு விரோதமாக நீ செயல்பட வேண்டாம், அவனை அழிக்க வேண்டும், அவனை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தை இன்றோடு இரவோடு நீ விட்டுவிடு. அவன் என்னுடைய தாசன், என்னுடைய பிள்ளை, அவன் உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்கிறான், அவன் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறான், அவனுடைய தகப்பனுடைய தேசத்திற்கு அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஆதலால் நீ இந்த யாக்கோபுக்கு தீமை செய்ய வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். காலை எழுந்து லாபன் காலை எழுந்த உடனே தேவன் தன்னை சந்தித்ததையும் அந்த வார்த்தைகளையும் அவர் பெற்றுக்கொண்டதை உணர்ந்து காலையில் யாக்கோபை முகமுகமா சந்திக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, உனக்கு பொல்லாப்பு செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு, உன்னை அழிப்பதற்கு உன்னை கொல்லுவதற்கு எனக்கு வல்லமை உண்டு. ஆனாலும் உன் தகப்பனாகிய தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் நேற்று இரவு என்னோடு இடைப்பட்டு யாக்கோபுக்கு நீ தீமை செய்ய வேண்டாம், அவனுக்கு நன்மையை செய் என்று சொன்னதனாலே உன் ஜீவனை விட்டு விடுகிறேன், என் பிள்ளைகளை விட்டு விடுகிறேன், மந்தைகளை விட்டு விடுகிறேன், உன் தகப்பனுடைய தேசத்திற்கு போவதற்கு நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல மனமாறுகிறத பார்க்கிறோம். அப்ப கொல்ல வந்தவன் ஏன் கொல்லவில்லை, அழிக்க வந்தவன் ஏன் அழிக்கவில்லை, எரிச்சலோடு வந்தவன் எப்படி எரிச்சல் மாறிற்று என்று பார்க்கும் பொழுது அன்றைக்கு ராத்திரி மறைவிடத்திலே கர்த்தர் கிரியை நடப்பித்தார். அன்றைக்கு இரவு யாக்கோபுக்கே தெரியாமல் லாபானை கர்த்தர் சந்தித்தார். அன்றைக்கு இரவு யாக்கோபுக்கே தெரியாமல் லாபானோடு கர்த்தர் பேசினார், லாபானை கர்த்தர் எச்சரித்தார். ஒரு பக்கம் யாக்கோபு நினைத்தார்கள், அன்றைக்கு இரவு முற்புறத்திலே ஏசா நெருக்கி வருகிறான், பிற்புறத்திலே லாபான் நெருக்கி வருகிறான், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எப்படி நான் ஜீவன் காப்பாற்றப்படுவேன், எப்படி என்னுடைய தகப்பனுடைய தேசத்திற்கு போவேன் என்று சொல்லி அழுது புலம்பி இருக்கலாம். ஒரு வார்த்தை அன்றைக்கு யாக்கோபு கிட்ட ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், இல்ல லாபான் உனக்கு தீமை செய்ய மாட்டான், நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட இரவெல்லாம் அவர் நல்லா தூங்கி இருந்திருப்பார். ஆனா யாக்கோபு இடத்துல சொல்லவே இல்லை. ஆனா காலையில எழும்பும் பொழுது லாபானுடைய சுபாவத்திலையும் லாபானுடைய குணாதிசயத்திலும் லாபானுடைய வாழ்க்கை முறைகளிலும் யாக்கோபு ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறார். காரணம் என்ன? மறைவிடத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறவர், மறைவிடத்திலே லாபானை கர்த்தர் எச்சரித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற என் கண்பான தேவ ஜனமே, ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கல, யுத்தம் பண்ணல, எனக்காக வழக்காடலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. அவர் எப்ப மௌனமா இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீர்களோ அப்பதான் உங்களுக்காக அவர் வேகமா கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக அவர் வேகமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மறைவிடத்தில் எச்சரிக்கிற தேவன். அடுத்ததாக யாத்திரையாமம் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் அங்க 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திற்கு நாம் வருவோம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளா இருக்கிறாங்க. ஆண்டவர் மோசே என்கிற தேவ மனிதன் மூலமா அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு கொண்டு போவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடமாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்தை கடினமாக்குகிறான். மோசே தன்னுடைய கோலை பயன்படுத்தி பல அற்புதங்களை செய்கிறான், அடையாளங்களை செய்கிறான். ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. ஆண்டவர் பல வாதைகளை அந்த தேசத்திலே அனுப்புகிறார். ஆனாலும் அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. ஜனங்களை விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுத்தார், இன்றைக்கு இரவு நான் யுத்தம் செய்ய போகிறேன், இன்றைக்கு இரவு நான் யுத்தம் செய்ய போகிறேன். இன்றைக்கு ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் முழுவதும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரனாய் இருக்கிற எவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் என்று சொல்லி அன்றைக்கு ராத்திரியிலே தேவன் யுத்தம் பண்ணினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம் விவதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று, சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ஒரே ராத்திரியில பார்வோனுடைய இதயத்தை கர்த்தர் அசைய பண்ணினார். மந்திரவாதிகளுடைய இருதயத்தை கர்த்தர் அசைய பண்ணினார். ஒரே ராத்திரியில பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். சீக்கிரமா நீங்கள் புறப்பட்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லத்தக்கதாய் அவருடைய மனதை கர்த்தர் மாற்றினார். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் சோர்ந்து போயிருப்பாங்க. 430 வருஷம் கழிச்சு எங்களை விடுதலையாக்க ஒரு தேவ மனுஷன் வந்திருக்கிறார்,
இவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்கிறார், அந்த பார்வோன் விடமாட்டேங்கிறானே, இப்படி ஆண்டவர் மௌனமாவே இருக்கிறாரு, எப்பதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அன்றைக்கு ராத்திரி கூட அங்கலாய்ப்புகளோடு தான் இஸ்ரவேல் மக்கள் தூங்கி இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கே தெரியாது, இன்றைக்கு இரவு கர்த்தர் எகிப்து தேசம் முழுவதும் கடந்து போகிறார், யுத்தங்களை நடப்பிக்க போகிறார், பார்வோனை நடுங்க பண்ண போகிறார், மந்திரவாதிகளை நடுங்க பண்ண போகிறார், அந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் நடுங்க பண்ண போகிறார். இன்றைக்கு இரவே ஜனங்களை அனுப்பி விடுவதற்கு அவன் மனதை மாற்ற போகிறார் என்று யாருக்குமே தெரியாது. அந்த விடிந்த பிற்பாடுதான் தெரியும். ஸ்தோத்திரம். நேற்று இரவு கர்த்தர் மாபெரும் யுத்தத்தை நடப்பித்தார், மாபெரும் யுத்தத்தை நடப்பித்தார். கர்த்தர் தமது ஜனத்துக்காக வழக்காடினார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா, குடும்பங்களுக்கு விரோதமா, தேவ ஜனத்திற்கு விரோதமா சத்துரு போராடி கொண்டே இருக்கிறானா? ஒருவேளை ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்யல, ஆண்டவர் எனக்காக வழக்காடலன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் மறைவிடத்துல யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன், உங்கள் கண்களுக்கு தெரியாமலேயே அவர் யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன், அவர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி ஆண்டவர் மோசேயிடத்திலே சொன்னார், இன்று காண்கிற எகிப்தியரை நீ எப்பொழுதும் காண மாட்டாய் என்று சொன்னது போல உங்களுக்கும் ஒரு நாள் வரும், உங்களுடைய சத்துருக்களையும் நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். ஆதிகாமம் 20ஆம் அதிகாரம், ஆதிகாமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, அபிமெலேக்கு என்கிற ஒரு மனிதன், ஒரு ராஜா ஆபிரகாமுடைய மனைவியாகி சாராளை இச்சித்து தன் வீட்டுக்கு அழைத்து வருகிறான். இந்த இடத்துல ஆபிரகாமால் ஒன்றும் செய்ய முடியல. அப்ப கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அபிமெலேக்கு சாராளை அழைத்து கொண்டு வந்தாச்சு. அவள் நிமித்தமா ஆபிரகாமுக்கு சில தயவு பாராட்டுகிறான், சில நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஏன்னா மனைவின்னு சொன்னா கொன்றுவாங்க, மனைவின்னு சொன்னா எனக்கு தன்னுடைய ஜீவன் இருக்காது, சகோதரி என்று சொல்லியாச்சு. இனி மனைவிக்கு அபிமெலேக்குடைய வீட்டுல என்ன ஆபத்து வேண்டுமானாலும் வரலாம், என்ன தீமை வேண்டுமானாலும் வரலாம். தன்னுடைய மனைவி எப்படி காப்பாற்ற போகிறார்னு தெரியல. சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு இரவு ஆபிரகாமல் தூங்கி இருக்கவே முடியாது. தன் மனைவிக்கு என்ன நிகழுமோ, தன் மனைவிக்கு என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி ஆபிரகாமுக்குள்ள பலவிதமான குழப்பங்கள் இருந்திருக்கும். ஆனால் அன்றைக்கு ஆபிரகாமுக்கே தெரியாது. அன்றைக்கு ராத்திரி அபிமெலேக்குக்கு ஆண்டவர் தரிசனத்தில் உண்டாகி, நீ அழைத்து கொண்டு வந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், நீ அழைத்து கொண்டு வந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் இன்னொருவனுடைய மனைவியாய் இருக்கிறாள் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான், அப்பொழுது பிழைப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். உடனே அபிமெலேக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உண்மையான உத்தமமான மனதோடு இதை செய்தேன், அவர் இன்னொருவனுடைய மனைவி என்று எனக்கு தெரியாது என்று சொன்ன பொழுது உன்னுடைய உத்தமத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். இந்த இடத்துல 2 காரியங்களை பார்க்கிறோம். அபிமெலேக்கை பாவம் செய்யாதபடி கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருந்தார், துணிகரமான பாவத்திற்கு அவனை தடுத்தார். இன்னொரு பக்கம் ஆபிரகாமுடைய மனைவியை ஆண்டவர் மீட்டு கொடுத்ததை நம்ம வேதத்துல படிக்கிறோம். இப்போ இந்த ஆபிரகாம் ஆபிரகாமுடைய மனைவி அழைத்து கொண்டு போனது செய்கை நிமித்தமா அந்த அபிமெலேக்குடைய வீட்டாருடைய எல்லாருடைய கர்ப்பங்களையும் ஆண்டவர் அடைத்து வைத்திருந்தார். மறைவிடத்தில் அவர் கிரியை செய்தார். யாருக்குமே பிள்ளை பிறக்கலை. வேலைக்காரிகள் முதற்கொண்டு அப்ப யாருக்குமே பிள்ளை பாக்கியம் இல்லை. எப்போ ஆபிரகாம் ஜெபிக்கிறாரோ அதற்கு பிற்பாடுதான் எல்லாரும் பிள்ளை பெறும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நினைக்கலாம், யாருமே என் மேல் அக்கறை செலுத்தலை, யாருமே என் மீது அன்பா இல்லை, யாருமே என் மீது பாசமா இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் மேல் மிகவும் அன்புள்ளவராய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஆபிரகாமுடைய மனைவியை அழைத்து கொண்டு போயிட்டாங்க. ஆபிரகாமுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஆனா ஆபிரகாம் மீது ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருந்தார். அதே போல் அபிமெலேக்கு பாவம் செய்வதற்கு எத்தனைத்த பொழுது பாவம் செய்யாதபடி சொப்பனத்தில் எச்சரித்து அவனை துணிகரமான பாவத்திற்கு கர்த்தர் விலக்கினார். அந்த அபிமெலேக்குடைய வீட்டார் யாவருக்கும் பிள்ளை பாக்கியம் இல்லை. அப்ப ஆபிரகாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை உண்டாக்கும்படி அவர்களுக்கும் அனுகிரகம் உண்டாக்கினார். சத்துருவின் வீடாய் இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருந்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, மறைவிடத்திலும் கூட அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். மறைவிடத்திலும் நமக்காக கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவர் கரிசனை உள்ளவராய் இருந்தார்.
அபிமெலேக்குடைய வீடுகளிலே யாவருக்கும் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. என் தாசனாகி ஆபிரகாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி கரிசனையை தேவன் கொடுத்தார். அவர் கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நான்காவதாக ஆதிகாமம் 39 அதிகாரத்திற்கு நாம் வருகிற பொழுது, ஆதிகாமம் 39 அதிகாரத்துக்கு வருகிற பொழுது 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான்காவதாக மறைவிடத்திலும் கூட இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த யோசேப்பை 20 வெறுமையான குழியிலே சகோதரன்மார்கள் தள்ளினார்கள். அந்த வெறுமையான குழியிலும் கர்த்தர் கூட இருந்தார். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். எகிப்து தேசத்திற்கு யோசேப்பை கொண்டு போகிறார்கள். அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார். போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்பு இருந்தார். அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார். அதே ஆதிகாமம் 39 அதிகாரம் 21 கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப யோசேப்பு சிறையில் இருந்த போது கர்த்தர் கூட இருந்தார். அப்ப யோசேப்பு ஜெயிலுக்குள் இருக்கிறார்னா ஆண்டவர் அந்த யோசேப்போட தான் இருக்கிறார். ஒருவேளை யோசேப்பு நினைத்திருக்கலாம் சிறைக்குள்ளெல்லாம் ஆண்டவர் என்னோடு இருப்பார்னு சொல்லி. ஆனா கர்த்தர் மறைவிடத்திலே கூட இருந்தார். அந்த சிறை வாழ்க்கையிலும் கூட இயேசு பிதாவாகிய தேவன் கூட இருந்தார். அவர் மறைவிடத்திலும் கூட நம்ம கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆண்டவர் கூட இருப்பார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். மனிதர்கள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், உங்களுக்கு வாக்கு பண்ணினவர்கள் கூட விலகி போகலாம். ஆனா கைவிடாத தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார்னு சொல்லி நீங்கள் அறியாமல் கூட இருக்கலாம். ஆனா மறைவிடத்தில் கூட அவர் இணைந்தே பயணிக்கிறார். மறைவிடத்துல கூட ஆண்டவர்களோட கூட இருந்து உங்களை பாதுகாக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதாவது இந்த தேவன் மறைமுகமான, அதாவது மௌனமா இருக்கிற காலங்கள் எல்லாம் அது மௌனமாய் இருக்கிற காலங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற காலமாய் இருக்கிறது. அவர் யுத்தங்களை நடப்பிக்கிற காலங்களாய் இருக்கிறது. தொடர்ந்து விசுவாசத்தில் கிருபையில முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இவங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும், எல்லா வருமானங்களையும், உடைமைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் மறைவிடத்தில் கூட சத்துருக்களை எச்சரிக்கிற தேவன் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் தீங்கு செய்கிறார்களோ அவர்களை தேவன் மறைவிடத்தில் எச்சரிப்பீராக. எப்படி இஸ்ரவேல் மக்களுக்காக மறைவிடத்தில் யுத்தங்களை நடப்பித்தீரோ இந்த பிள்ளைகளுக்காக மறைவிடத்திலே யுத்தங்களை நடப்பிப்பீராக. எப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்காக மறைவிடத்துல கூட கரிசனை உள்ளவராக இருந்தீரோ அதே போல இவர்களுக்கும் கரிசனை உள்ளவராக இருப்பீராக. எப்படி மறைவிடத்திலும் கூட சிறை வாழ்க்கையிலும் கூட யோசேப்போட கூட இருந்தீரோ அதே போல இந்த பிள்ளைகளோடு இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், உடைமைகள் சகலமும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பயணங்கள் அனுகூலமா இருக்கட்டும். எல்லா தடைகளை மாற்றி போடும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.